எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, இயேசுவே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்குறோம். கண்டிப்பாக நமக்கு நம்மளோட இருதயத்தில் இருந்த ஏக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இது எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்காக தான் ஏசப்பா நம்மளோட பாவங்களை சிலுவையில் சுமந்து உயிர் நீத்து இந்த நாள்லையும் உயிர் தெழுந்து நம்மளுடைய எல்லா விதமான வேதனைகளுக்கும் ஒரு புத்துயிர் கொடுத்து அதை சந்தோஷமாக மாற்றியிருக்காரு குட்டீஸ். கண்டிப்பாக அவருடைய இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய உள்ளத்திலையும் நம்ம இருக்கிற இடங்கள்லையும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும். அதற்காக நம்ம ஒருவர் மற்றவருக்காக வேண்டுதல் செய்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் பெற்றுக்கொள்ளாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா குட்டீஸ்? நம்ம ஹெல்ப் பண்ணணுமா? ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நாள், அப்படி தானே? ஸோ இன்னைக்கு எல்லாருமே மாஸ் போயிட்டு வந்திருப்போம். உண்மையிலேயே இந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய அர்த்தம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கோம், அப்படி தானே? ஸோ நம்ம இன்னைக்கிலேருந்து நம்ம வந்து ஒரு புத்துயிர் பெற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு புத்துயிரை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு கூட பாடல் பாருங்களேன். ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருண்டு போன நிறைய சூழ்நிலைகளில் நம்ம இருந்துட்டு இருக்கிறதா கூட இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த அவருடைய உயிர்ப்பு பெருவிழா நம்மளோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒளியை கொண்டுட்டு வந்திருக்குது. அந்த ஒளி நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விசுவசிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைக்கிற அந்த இருள் நம்மளை ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த விஷயத்தில் ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, ஒளி கொண்டு வந்து அதில் எப்படி நம்ம கடந்து வரணுங்கிறதுக்கான பாதையையும் நமக்கு காட்டிட்டாங்க குட்டீஸ். ஸோ அவருடைய அந்த உடனிருப்பு அவர் நமக்கு இருக்கும்போது, அவருடைய அந்த துணை நம்மளோட இருக்கும்போது நம்ம லைஃப்பில் சோர்வுங்கிறதுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது. நம்ம எப்பையும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் தைரியமாக நிற்கலாம். ஏன்னா நம்ம தனியாலாம் நிற்கலை, நம்ம தைரியத்தோட ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கங்கிற தைரியத்தோட நம்ம நிற்கிறோம். அப்போது என்ன தடை வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை கடந்து வர்றதற்கான பாதையை ஏசப்பா உண்டு பண்ணி கொடுப்பாங்க குட்டீஸ். இதை நம்ம முழுவதுமாக நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம நிறையா பேர் அந்த மாதிரி சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தா கூட ஒரு கட்டத்தில் நமக்கு திரும்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் ஏசப்பா இந்த நாளையும் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ நிற்காம உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருன்னு நீதிமொழிகள் 3:5 படியாக நமக்கு வசனம் கொடுக்குறாங்க. ஸோ நான் உன்னை நிறைய இடங்களில் கடந்து வர பண்ணியிருக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது பழையபடிக்கு நீ சோர்ந்து போய் உட்காந்துராம, உன் சுய புத்தியில் அந்த சோர்விலேயே நீ உட்காந்துராம உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இரு. கண்டிப்பாக
நீ பயந்துட்டு இருக்கிற இந்த காரியத்தையும் கடந்து வர பண்ணுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். இன்னைக்குள்ள அந்த உயிர்ப்பு பெருவிழாவும் அதுதான். அவர் சொன்னார், நான் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வருவேன். அவர் சொன்னார், அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து வந்தார். ஸோ நம்ம லைஃப்லையும் நிறைய இடங்கள்ல அவர் சொன்னபடி நம்மளை அந்த இடத்துல இருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வர பண்ணி ஆசீர்வாதத்தை காண பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்னபடியே இப்போ நம்ம சோர்வில் இருக்கிற இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக அவர் கடந்து வர பண்ணுவார். நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் சொன்னபடியே நமக்கு கொடுப்பாரு. ஸோ அவரோட உயிர்ப்பு பெருவிழா நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், என் லைஃப்பில் அவர் சொல்கிறபடி மட்டும்தான் எல்லாம் நடக்கும். அதுக்கு தடையாக நானோ என்னுடைய சுய புத்தியோ என்னோட செயல்பாடுகளோ தடையாக இருந்துடாதபடிக்கு நம்ம ரொம்ப கான்ஷியஸாக நான் இருப்பேன். அவருடைய கரங்களுக்குள்ளே என் கரத்தை வைத்திருப்பேன்னு நம்மளை முழுவதுமாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும் குட்டீஸ். ஸோ இந்த நாள் இனி நம்ம செய்யப்படுற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான தொடக்கமாக இருக்கணுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்குவோம். அவருடைய உடனிருப்பு நம்மளோட எப்பயுமே இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து உம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவை காண்பதற்கு தகுதியுடையவர்களாக வைத்திருக்கீங்க டாடி. அப்பா, இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களோட கரம் இருக்குங்கிறத நாங்கள் விசுவசிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக நீங்கள் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. இனியும் கூட எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.